கேட்கக்கூடிய உங்களுக்கும் ஆஹ் காலத்தின் கட்டுப்பாடுல நம்ம எல்லாருமே இருக்கோம். காலம் கிருஷ்ணர் பகவத்கீதையில காலோஸ்மி பரதர்ஷவாங்கிறார். நான் காலம்ங்கிறார். பகவான் காலம் அப்படின்னா அவர் காலமா அருவமா இருக்காருன்னு கிடையாது. பகவான் காலம் கட்டுப்படுத்தக்கூடிய நபரா இருக்கார். காலமே பகவானுடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகத்துடைய பொருளுரையுடைய கடைசியில பிரம்மாவுடைய ஒரு நாள், அந்த ஒரு நாள்ல ஒரே ஒருக்க கிருஷ்ணர் வராராம். கிருஷ்ணர் இந்த பௌதிக உலகத்துக்கு பிரம்மாவுடைய ஒரு நாள்ல ஒருக்கதான் வர்றார். பிரம்மாவுடைய ஒரு நாள்ல ஒர்க்க வர்றார் அப்படின்னா இப்ப பிரம்மாவுடைய ஒரு நாள் கணக்கு என்ன அப்படின்னு நம்ம பகவத்கீதை படிச்சா நமக்கு தெரியும். சகஸ்ரீக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மனோ விதுகுன்னு சொல்லி கிருஷ்ணர் கீதையில சொல்றார். பிரம்மாவுடைய நாள் என்ன அப்படிங்கிறது பகவத்கீதையிலே ஒன்று இருக்கு. சகஸ்ர சத்துர்யுகம் அப்படின்னா சத்திய திரேத துவாபர கலி. இது நாளையும் சேர்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 லட்சம் வருடங்கள் வரும். கலியுகம்னா 4,64,000 வருடம். திரேதாயுகம் ஏறக்குறைய 13 லட்சம் வருடங்கள் வரும். 17 லட்சங்கள் சத்தியுகம் வரும். இது நாளையும் கூட்டுனீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 40 லட்சம் வருடங்கள் மேல வரும். இந்த 40 லட்சம் வருடங்களை 1000 நம்ம பெருக்கணும் அப்படின்னா அது பிரம்மாவுடைய 12 மணி நேர பகல். அவருடைய 12 மணி நேர பகலே நம்மளால கணக்கு போட முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு 120 வருடங்கள் ஏறக்குறைய லீலைகள்லாம் புரிந்து போறார். 120 வருடங்கள் கிருஷ்ணர் பண்ணக்கூடிய அந்த லீலை பிரம்மாவுடைய 40 லட்சத்து 1000 பெருக்குனா எவ்வளவு வருது? ஆல்மோஸ்ட் ஒரு 400 கோடி வச்சுக்கலாம். அத்தனை 400 கோடி வருடங்கள்ல கிருஷ்ணர் ஒரு 120 வருடங்கள் இந்த பிரபஞ்சத்துல வந்துட்டு போறார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். ஆனா நீங்க கிருஷ்ணோட லீலையில பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் கோபிகளோட ராச நடனம் பண்ணாருன்னு சொல்லி இருக்கு. அந்த ராச நடனம் கிருஷ்ணர் பகல்ல பண்ணல, இரவுல தான் பண்ணார். ஆனா அந்த கிருஷ்ணருடைய ஒரு இரவு எந்த அளவு பெருசாயிடுச்சுன்னா பிரம்மாவுடைய சகஸ்ரயுக பர்யந்தம்னு சொல்லக்கூடிய அந்த பகல் காலம் அப்படியே ஒரு 12 மணி நேரம் இரவு. பிரம்மாவுக்கு 12 மணி நேரம் பகல், அவருக்கு ஒரு 12 மணி நேரம் இரவு. இப்படிதான் அவருக்கு ஒரு 24 மணி நேரம். அது போல அவருக்கு ஒரு வாரம் 7 நாள், அப்புறம் 30 நாள், அப்புறம் அவருக்கும் 12 மாசம் ஒரு வருடம்னு சொல்லி ஒரு 100 வருடம் பிரம்மா வாழ்றார். பிரம்மாவும் 100 வருடம் தான் வாழ்றார், நம்மளும் 100 வருடம் தான் வாழ்றோம். ஒரு சின்ன ஒரு எறும்பும் 100 வருடம் வாழுது. அதே போல இந்த மழை காலத்துலலாம் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் ஒரே நாள்ல அஹ், பிறந்து வளர்ந்து பறந்து அப்புறம் இறந்து போகுதுன்னு பாக்குறோம். அதுக்கு அது 100 வருடம் தான் அது. ஆனா நம்ம கணக்குக்கு அது ஒரு நாள் ஆகி போச்சு. நம்ம கணக்குக்கு ஒரு நாள், ஆனா அந்த பூச்சி அது 100 வருடமா தான் அதுக்கு கணக்கு. இப்படி எல்லாருமே 100 வருடங்கள் தான் எல்லா ஜீவராசிகளும் வாழ்றாங்கன்னு வேதத்துல நம்ம பாக்குறோம். பிரம்மாவும் 100 நாள் தான் வாழ்றார். ஆனா அவருடைய 12 மணி நேரம் பகல் 40 லட்சத்து 1000 பெருகணும், 400 கோடி வருடங்கள். அதே போல அவருக்கு 12 மணி நேரம் இரவுன்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் அதே தருணம் தான். 40 லட்சத்து 1000 பெருக்கணும், கிட்டத்தட்ட 400 கோடி வருடங்கள் வருது. இப்போ கிருஷ்ணர் அந்த பிரம்மாவுடைய ஒரு நாள்ல ஒரே ஒருக்க ஒரு ஆஹ் துவாபர யுகத்துல அப்கோர்ஸ் இப்ப வந்துட்டு போயிருக்கார். இந்த இதுல ஒரு 120 வருடங்கள் வாழ்றாருன்னு சொல்லி இருக்கு. அதுல கிருஷ்ணர் ராச நடனம் பண்ணப்போ ஒரு இரவு கோபியர்களோட நடனம் ஆடி இருக்கார். ஆனா அந்த ஒரு இரவு பிரம்மாவுடைய முழு இரவா இருந்துச்சாம். இது எப்படி நம்மளுடைய கணக்குக்கு வரும்னு நமக்கு தெரியல. பிரம்மாவுடைய 12 மணி நேரத்துல தான் அவரே ஒருக்க தான் வர்றார். 120 வருடங்கள் தான் வாழ்றார். 120 வருடங்கள் வாழ்ந்த கிருஷ்ணர் எப்படி அந்த 120 வருடங்கள்ல ஒரே ஒரு இரவை மட்டும் பிரம்மாவோட இரவா பெருசாக்குனார் அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்குக்கு புரியாது. அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், கிருஷ்ணர் காலோஸ்மி அப்படின்னா காலத்தை அவர் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கார். கிருஷ்ணர் அந்த இரவு முழுக்க நடனம் ஆடி இருக்கார். நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்னு நமக்கு தெரியாது.
ஆனா கிருஷ்ணருக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. பராச சக்தி விவிதைவ சூயதே சுவாபிகி ஞான பல கிரியாச்ச. கிருஷ்ணருக்கு பராச சக்தி, அவருக்கு பல வகையான சக்திகள் இருக்கு. விவிதைவ சூயதே, அந்த சக்திகள்லாம் ஸ்வபாவிகி, அப்படியே இயற்கையா அவருக்கு நடக்குமா. நம்ம ரொம்பயும் ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணணும்னு அவசியமே இல்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்ல ஏதாவது வேலைக்காரங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த வேலைக்காரங்க கூட நம்மளுடைய சக்திகள் நம்ம சொல்லிக்கலாம். நம்ம சொன்னா செய்யக்கூடிய ஒரு சக்திகளா தான் அவங்க இருக்காங்க. அப்படின்னா நமக்கு நமக்கு கூட ஓரளவு சில சக்திகள்லாம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. அ முகர்ற சக்தி இருக்கு. தொடு உணர்வுங்கிற சக்தி இருக்கு. புரியக்கூடிய சக்தி இருக்கு. இந்த மாரி நமக்கு கூட சக்திகள் இருக்கு. அந்த சக்திகள்லாம் நமக்கு இயங்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா இந்த சக்திகள்லாம் நமக்கு சுபாவிக்கியா இருக்கா அப்படின்னா சொல்ல முடியாது. சுபாவிக்கி அப்படின்னா, அப்படியே நெனச்ச மாத்திரத்துல அது நடக்குதா அப்படின்னா கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு நமக்கு ஒரு தூக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம எஃபோர்ட் போட்டு கைய அங்க எடுத்து நமக்கு ஒரு 10 மீட்டர் தூரத்துல நம்ம ஒரு பால் பாத்திரம் வச்சிருக்கோம். நம்ம பால்காரன் பால் வாங்கிக்கோங்கம்மான்னு சொல்லி சொல்றான். நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு அந்த பாத்திரத்த தூக்குற சக்தி இருக்கு. அதற்கப்புறம் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் அந்த பால்காரன்ட்ட குடுத்து, அந்த பால்காரன் பால ஊத்தும்போது அத தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு. மறுபடியும் எடுத்துட்டு போய் ஒரு அ ஸ்டவ்ல வைக்கக்கூடிய ஒரு சக்தி வேணா நமக்கு இருக்கு. ஆனா இதெல்லாம் சுபாவிக்கா நடக்காது. பால்காரன் வந்துட்டான், பால் அப்படிங்கிறான். நீங்க எனக்கு பால் இப்ப வாங்கி அது ஸ்டவ்ல இருக்கும்னு நெனச்சீங்கன்னா அது நடக்காதே. உங்களுக்கு அந்த இடத்துக்கு நடந்து போறதுக்கு கால நடந்து போற ஒரு சக்தி உங்களுக்கு வேணும். உங்களுக்கு சக்தி இருக்கு. கால வைத்து நடக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு போணுமே நீங்க. அதுக்கு நீங்க முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்கு தூக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆனாலும் நீங்க தூக்கணுமே. அது உங்களுக்கு ஒரு பாரமா இருக்கே. அப்புறம் நடந்து போகணும். அப்புறம் அவர் பால குடுப்பாரு. மீண்டும் நடந்து வரணும். ஸ்டவ்ல வைக்கணும். மீண்டும் நீங்க உங்க சேர்ல உட்காரணும். அப்ப நமக்கெல்லாம் இந்த சக்திகள் இருந்தா கூட, அது சுபாவிகியா கிடையாது. ஆனா கிருஷ்ணருக்கு அப்படி கிடையாது. ஞான பல கிரியாச்ச. அவருக்கு ஞான பல கிரியாச்ச. அது செயல் பண்ணக்கூடிய சக்தியா இருக்கட்டும், ஞான சக்தியா இருக்கட்டும், இல்ல பலமான சக்தியா இருக்கட்டும், அதெல்லாம் சுபாவிக்கியா இருக்கு. இப்ப நமக்கு பால் வேணும் அப்படின்னா, பால்காரன் வந்துட்டான்னா, அவன் பால்ன்னு சொன்னா இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் வைத்து தான் நம்ம எல்லாம் செய்ய முடியும். ஆனா கிருஷ்ணருக்கு அப்படி கிடையாது. யாராவது வந்துட்டாங்க, இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் அந்த பால் அங்க ஸ்டவ்ல இருக்கணும்னு சொன்னா அது இருந்துடும் அது. ஆட்டோமேட்டிக்கா எப்படி போகும்னு தெரியாது. அவரால அங்கேயும் போ முடியும். பாத்திரத்த நீட்டணும் கூட அவசியம் கிடையாது. உடனே வரணும்னா எல்லாமே நடந்துரும். ச ஐக்ஷதா. அதனால தான் உபநிஷத்து எல்லாம் சொல்லுது. ச ஐக்ஷதா. இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா, பகவான் பார்வையிட்டார், பிரபஞ்சம் தோன்றிருச்சாம். பகவான் பார்வையில இந்த பிரபஞ்சம் தோன்றுச்சு அப்படின்னா, இப்ப பகவான் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவனா இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொருள படைக்கணும்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. வீட கட்டுறதுக்கான சிமெண்ட், இல்ல செங்கலு, இல்ல அதுக்கு வேண்டிய இரும்பு கம்பிகள், தண்ணி இதெல்லாம் ஒரு இடத்துல எப்படியோ வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஐக்ஷதா அப்படியே ஒரு பார்வை பார்த்தீங்க அப்படின்னா, உடனே அந்த செங்கலு, அந்த மண்ணு, சிமெண்ட் இதெல்லாம் மிக்ஸ் ஆயி, அப்படியே அந்த கம்பிகள்லாம் அப்படியே நேரா நின்னு, அது பாட்டுல வீடு கட்ட ஆரம்பிச்சுடுமா என்ன? நடக்காதே. நமக்கு அந்த மாரியான சுபாவிகி சக்திலாம் நமக்கு கிடையாது. ஆனா கிருஷ்ணருக்கு அப்படி இல்ல. ச ஐக்ஷதா அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. அவர் இந்த ஜட பிரகிருதிய பார்வையிட்டாராம். ஜட சக்திய அப்படியே பார்வையிட்டாராம். அப்படியே இந்த சக்திகள்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே அந்த இடத்துல பிரபஞ்சங்கள்லாம் தோன்ற ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பிரம்மா வர்றார். அதுக்கப்புறம் எப்படி பிரபஞ்சம் படைக்கப்பட்டதுங்கலாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அவரோட பார்வையிலே எல்லாம் நடக்குது. பகவான் ஒண்ண படைக்கணும் அப்படின்னா, அவர் விருப்பப்பட்டா நடக்குமா அது. அவர் எனக்கு அந்த இடத்துல இந்த பௌதிக உலகம் படைக்கப்படட்டும். இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள்லாம் இந்த மாரி கிருஷ்ண புலிய போக வஞ்சதரே, மாயாதாரே, சப்பட்டியாதாரே என்ன மறந்துட்டு போய் இந்த உலகத்த அனுபவிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த முட்டாள்தனமான ஆத்மாக்களுக்கு
திருந்துறதுக்காக நான் ஏதாவது ஒரு படைப்பு கொடுக்கணுமே. சம்டைம்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு ஆத்தங்கரையோரமா, இல்ல ஒரு கடற்கரையோரமா இந்த குழந்தைங்கலாம் விளையாடும்போது, அப்பா அம்மாட்ட இருந்து நானும் ஒரு வீடு கட்டுறேன், வீடு கட்டுறேன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் அது வந்து என்ன ஒரு உண்மையான வீடா இருக்க முடியுமா? அது வெறும் மணல் வீடு தான். அந்த மணல் வீடுனால அந்த குழந்தைங்களால அது உள்ளுக்குள்ள போய் வாழ முடியுமா என்ன? அது கூட முடியாது. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்ம இந்த மாரி ஒரு மணல் வீடு கட்டணும் அப்படின்னு. நமக்கெல்லாம் அந்த அனுபவம் கூட இருக்கலாம். நம்மளும் இந்த மாரி ஒரு மணல் வீடுலாம் கட்டுவோம். அப்ப வந்து சரி ஓகே. நீ கட்டுடா கண்ணா அப்படின்னு சொல்லி அப்பா வந்து பெர்மிஷன் குடுத்துருவார். அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து விளையாட்டுக்கு கட்டிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அத வீடு கட்டிட்டாங்கன்னா கூட, ஃபைனலி அந்த வீட்டுக்குள்ள போய் வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியாது. அந்த வீடு கட்டுனனால அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் ஆச்சுன்னா எதுவுமே கிடையாது. சம்டைம்ஸ் நல்லா ஒரு அலை அடிக்கும். அதோட அந்த அலையோட அலையா அந்த மணல் வீடு வந்து அவ்வளோதான் போயிடும். இல்ல மழை பெஞ்சதுன்னா அவ்வளோதான் அந்த மணல் வீடு அதுவும் போயிடுச்சும். இல்ல யாராவது வந்து ஒரு மிதிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அதுவும் போயிடும். இந்த மாரி பிரயோஜனம் இல்லாத ஒரு மணல் வீட தான் அந்த குழந்தைங்க வந்து கட்டிட்டு இருக்கும். அப்பாவே என்ன பண்ணுவார், "டேய் விட்டு தொலைங்கடா வாங்க வீட்டுக்கு போலான்னு" சொல்லி கூட்டிட்டு போயிருவார். பட் இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாரி ஒரு மணல் வீடு கட்டணும்னு ஆசை அப்டின்னா, அப்பா வந்து சரின்னு சொல்லி அதுக்கு வேண்டிய அ வஸ்துக்கள குடுத்துட்டு, இந்த மண்ண வச்சு கட்டுன்னு சொல்லி கட்ட சொல்லிருவார். அதே போல தான் நம்ம பகவான விட்டு பௌதிகமா நல்லா அனுபவிக்கலான்னு முட்டாள்தனமா நெனைக்கிறோம். அதற்கு கிருஷ்ணர் வந்து ஒரு பௌதிக படைப்ப குடுக்கணுமேன்னு சொல்லி நமக்கு இந்த ஒரு படைப்ப குடுத்திருக்கார். இந்த படைப்ப வந்து அவர் ஒண்ணும் கஷ்டப்பட்டுலாம் நமக்கு குடுக்கல. அவர் வந்து இந்த படைப்பு உருவாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த நினைச்ச மாத்திரத்திலேயே ஒரு பார்வையிலே ஜட சக்திகள்லாம் சேர்ந்து போய் இந்த பிரபஞ்சங்கள்லாம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுதான் பகவானுடைய சக்தி. இப்ப நம்ம சம்டைம்ஸ் இப்ப நம்ம வீட்லயும் நம்ம நெறைய படைப்புலாம் இருக்கும். இப்போ இங்க நெறைய இங்க பெண்கள்லாம் இருக்கீங்க. இப்போ கண்டிப்பா இங்க நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நமக்கு குழந்தைகள்லாம் இருக்காங்க. நம்ம கணவன் நம்மள பார்த்த மாத்திரத்துல நமக்கு குழந்தை பிறந்துருச்சா என்ன? அப்படி இல்லையே! நம்ம கணவர் நம்ம வந்து பார்த்த மாத்திரத்துல குழந்தை பிறக்கிற அளவுக்கு சக்தி வந்து நம்மளுடைய கணவருக்கும் கிடையாது. அதே போல நமக்கும் அது கிடையாது. நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும்னா எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு. அதற்கு எவ்வளோ பெரிய தபஸ்யங்கள் செய்ய வேண்டியதா இருக்கு. நம்ம ஒரு சின்ன ஒரு ஆசை காரணமா நம்ம ஆண், பெண் இணைந்தா கூட, அதற்கப்புறம் எவ்வளோ தபஸ்யங்கள் இருந்து அந்த எஸ்பெஷலி அம்மாவானவங்க, அம்மாவாகப் போறவங்க எந்த அளவு தபஸ்யங்கள் மேற்கொண்டு, அதற்கப்புறம் தானே அந்த குழந்தை வர்றத நம்ம பார்க்கிறோம். அதற்கப்புறம் அந்த குழந்தை வந்தக்கப்புறம் அத பராமரிக்கிறது அது அத விட பெரிய பாடா இருக்கே! நீங்க 9 மாசம் உள்ளுக்குள்ள நீங்க உங்களுடைய சாப்பாட மட்டும் தான் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப ஒரு குழந்தை வந்துருச்சு அப்டின்னா, அந்த குழந்தைய வெளில வந்து பராமரிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லையே! எந்த அளவு கஷ்டமா இருக்கும். வயித்துக்குள்ள இருந்த வரைக்கும் அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த குழந்தை வந்து மலம் கழிக்கும், சிறுநீர் கழிக்கும். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் மாத்தி விடணும் அப்டின்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. அந்த குழந்தைக்கு உணவு குடுக்கணும்ல நீங்க பார்க்க வேண்டியதில்ல. நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா குழந்தைக்கு வந்து உணவு போற அளவுக்கு பகவான் சிஸ்டத்த ஏற்படுத்தி வச்சிருக்கார். அம்மா வயித்துல கிருஷ்ணன் அப்படியே அருமையா ஒரு சிஸ்டத்த ஏற்படுத்தி வச்சிருக்கார். அற்புதமான ஒரு சிஸ்டம். இது பகவானோட படைப்பு. பகவானோட படைப்புல பகவானும் நெறைய படைக்கிறார். நமக்கு வேண்டியதையும் படைத்து குடுத்துட்டார். இல்லாட்டினா அம்மாவோட வயித்துல இருந்து எப்படி ஒரு சிஸ்டம்ன்னு பாருங்க. ஒரு குழந்தை உள்ளுக்குள்ள நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. சாப்பிட்டு தானே வளர முடியும். சாப்பிட்டு வளர்ற அளவுக்கு பகவான் நல்ல ஒரு சிஸ்டத்த அங்க உள்ள வச்சிருக்கார். அந்த குழந்தை வெளிய வந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர வைக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு அந்த குழந்தை மலம் கழிக்குது, சிறுநீர் கழிக்குது அப்படின்னா, அது அந்த இடத்த அலம்ப வேண்டியதா இருக்கு. அதுக்கு ட்ரெஸ் மாத்த வேண்டியதா இருக்கு. அதுக்கு வந்து சரியா உணவு குடுக்க வேண்டியதா இருக்கு. எஸ்பெஷலி அம்மாவுடைய மார்புல இருந்து பால் குடுக்க வேண்டியிருக்கு. நமக்கு குழந்தை உள்ள இருக்கிற வரைக்கும் பகவான் வந்து எப்படி பார்த்துக்கிட்டார்? வெளியில வந்தக்கப்புறம் வெளியில வந்தக்கப்புறம் கூட நான் தானே பால் குடுத்தேன் நீங்க நினைக்கலாம். ஆனா, அந்த குழந்தை பிறக்கிற 1 நிமிடம் வரைக்கும் அம்மாவோட மார்புல பால் சுரக்காதே! அந்த குழந்தை வெளிய வந்தக்கப்புறம் தானே அம்மாவுடைய மார்புல பால் சுரக்குது. அப்போ பகவான் வந்து அம்மாவுடைய மார்புல பால் குடுக்குறதையும் பகவான் தான் ஏற்படுத்தி குடுத்திருக்காரு. இந்த மாரி பகவான் வந்து நமக்கு நெறைய விஷயங்களையும் செஞ்சு குடுக்குறார். இதெல்லாம் அவருடைய பராச சக்தி. ஆனா நமக்கு அந்த குழந்தைய வளர்க்கிறதுல எந்த அளவு நமக்கு வந்து கஷ்டம் இருக்கும். பராமரிக்கிறதுல எவ்வளவு கஷ்டம். ஏதோ குழந்தை பிறந்தது கூட ஒரு வகையான தபஸ்யம். ஆனா அந்த குழந்தைய வளர வைக்கிறது எவ்வளவு பெரிய தபஸ்யங்கள். இந்த மாரி இவ்ளோ பெரிய விஷயங்கள் வந்து நம்ம எல்லாம் எஃபோர்ட் போட்டு செய்யணும். முயற்சி பண்ணி, பண்ணி நமக்கு நடக்கணும். ஆனா கிருஷ்ணருக்கு அப்படி இல்ல. அவருக்கு பராச சக்தி விவிதைவ ஸ்ரூயதே. அந்த படைப்பு வரணும் அப்படின்னா, அப்படியே வந்துடுது. ஒரு பார்வையில இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுது. அதேபோல அவர் வந்து பிரம்மாவ படைக்கிறார். பிரம்மா பிரம்மாவும் எப்படி தொப்புள்லருந்து வர்றார். பகவானுடைய தொப்புள்லருந்து அதனால தான் பிரம்மா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பத்மஜான்னு சொல்லுவாங்க.
தாமரையிலிருந்து பிறந்தவர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. தாமரை மேல் இருக்கக்கூடியவர், இல்ல தாமரையிலிருந்து பிறந்தவர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் அந்த தாமரையுடைய அ காரணம், இல்ல தாமரையுடைய மூலம் எங்க போகுது அப்டின்னா, பகவானுடைய தொப்புள்ல போய் முடியுது. அப்ப பகவானுடைய தொப்புள்ல இருந்து ஒரு தாமரை தண்டு வருது. அந்த தாமரை தண்டுடைய உச்சியில தாமரை இருக்கு. அந்த தாமரை மேல பிரம்மா தோன்றுகிறார்ன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆனா, பகவான் வந்து படைக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு மனைவியோட உதவியும் தேவையில்ல. இப்ப நமக்கு கணவர் இருக்காரு அப்டின்னா, நமக்கு அப்ப மனைவியோட உதவி இருந்தா தானே ஒரு குழந்தையை ஈன்றெடுக்க முடியும். ஆனா கிருஷ்ணருக்கு அப்டி கிடையாது. இப்ப நம்மளுடைய சக்திகள்லாம் வேற மாரி இயங்குது. பகவானுடைய சக்திகள் வேற மாரி இயங்குது. நம்மளுடைய சக்திகள் பகவானுடைய சக்தியுடைய ஒத்துழைப்போட இருந்தா மட்டும் தான் அதுவும் நடக்கும். நமக்கு நமக்கு சக்தி இருக்குன்னு நான் சொன்னேன். ஆரம்பத்துல நான் வந்து உபன்யாசம் ஆரம்பிக்கும்போது, நமக்கு கூட சக்தி இருக்குன்னு சொன்னேன். நமக்கு இருக்கக்கூடிய சக்தி சார்ந்த சக்தி அப்படின்னு சொல்லலாம். சார்ந்தனா, ஒரு சுதந்திரமான சக்தி கிடையாது. பகவானையே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி. நமக்கு வந்து என்னால தூக்குறக்கூடிய ஒரு சக்தி இருந்தா கூட, பகவான் அந்த தூக்குற பலத்த குடுக்கணும். பலம் பலவத்தாஞ்சாகம்னு சொல்லி கிருஷ்ணர் கீதையில சொல்றார். யார் யாருக்கு என்னெல்லாம் பலம் இருக்கோ, அதெல்லாம் நான் தான் குடுக்குறேன்னு சொல்றாரு. புத்திம் புத்திமதாமஸ்மி. யாருக்கு என்னென்ன புத்தி இருக்கோ, அந்த புத்தியையும் நான் தான் குடுக்குறேங்கிறார். பகவான் நமக்கு புத்தியும் குடுக்குறார், பலத்தையும் குடுக்குறார். அதனால நமக்கு அந்த சக்தி இருக்கு. நமக்கு சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்குன்னா பகவான் குடுக்குறார். ஒரு பொருள தூக்கக்கூடிய சக்தியும் அவர் தான் குடுக்குறார். நடக்கக்கூடிய சக்தியும் அவர் தான் குடுக்குறார். நமக்கு திடீர்னு பாராலிசிஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கால் இந்த மாரி எதுவுமே பண்ண முடியாம, நடக்க முடியாம, கை எதுவும் நடக்க முடியாம, நமக்கு உடம்புல தளர்ச்சி வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஏன் நடக்கலாமே. 30 வயசு, 35 வயசுல திடீர்னு நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க. திடீர்னு பாராலிசிஸ் வந்துச்சு. ஒரு பிரெயின்ல ஸ்ட்ரோக் வந்துச்சு. அவங்களுடைய பாதி உடம்பு வந்து இப்ப இயங்காத ஒரு நிலைக்கு போயிடுச்சுன்லாம் நம்ம கேள்விப்படுவோம். அப்போ நமக்கு சக்தி இருந்தா கூட பகவான் அந்த சக்திய கிராண்ட் பண்ணா தான் அந்த சக்தியே நடக்கும். ஆனா பகவானுடைய சக்தி அப்படி இல்ல. பகவானுடைய சக்தி அவருக்கு சுபாவிகியா இருக்கும். அவர் நினைக்கிற மாத்திரத்துல எல்லா சக்தியும் இயங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் பகவானுடைய பரமசக்தி. பராச சக்தி விவிதைவ சூயத்தே ஸ்வபாவிகி ஞான பல கிரியாச்ச. அதனால பகவான் பிரம்மாவுடைய ஒரு நாள்ல தான் வர்றார். 120 வருடங்கள் மனித கணக்குப்படி தான் வாழ்றார். அந்த 120 வருடங்கள்ல ஒரே ஒரு இரவு கோபியர்களோட ராஸ் நடனம் செய்றார். அது பிரம்மாவுடைய 400 கோடி வருடத்துடைய இரவோடைய வாழ்க்கையா ஆயிடுச்சு. அது எப்படி 120 வருடத்துல நீங்க வந்து 400 வருடத்த உள்ள வைப்பீங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா பகவான் நெனச்சா என்னனாலும் பண்ண முடியும். இது பகவானுடைய பராச சக்தி. அவரோட வைபவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸ்ரீல பிரபுபாதர் இத புரிந்து கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கதை சொல்லுவார். இது வந்து அ தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு கதை. ஒரு பிராமணர் இருந்தார். இந்த பிராமணர் வந்து சடங்கு சம்பிரதாயங்கள்ல நல்லா ஈடுபட்டு வருவார். ஆனா அவருக்கு வேதத்த படித்தா கூட அந்த வேதத்துடைய முடிவு மேல அவருக்கு அந்த மாரி நம்பிக்கைலாம் கிடையாது. பட் இருந்தாலும் வேதத்த ஏதோ தெரிந்த ஒரு பெரிய பேரளவான ஒரு பிராமணர் அவர். நாரத முனி பகவான் அ நாராயணர வைகுண்டத்திலிருந்து பார்த்துட்டு வரார். அப்போ வந்து அ ஃபர்ஸ்ட் நாராயணர பார்த்துட்டு வந்த நாரத முனி இந்த பிராமணர பார்க்க வரார். இந்த பிராமணர் சொல்றார், இவரு நாரத முனி கண்டிப்பா ஒரு பகவான நேரே பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு பாகவதர் தான். அதனால எதார்த்தமா கேட்கிறார். நாரத முனி நீங்க எங்கருந்து வரீங்கன்னு கேட்கிறப்போ, நான் வந்து பகவான் நாராயணன் தரிசனம் பண்ணிட்டு வைகுண்டத்திலிருந்து வர்றேன்னு சொல்றேன். ஓ! ரொம்ப அற்புதம். பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? நாராயணர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு வந்து அந்த பிராமணர் சொல்றார், இந்த மாரி நாராயணர் இன்ஃபாக்ட் பகவான் நாராயணர் அ இந்த 2 பேரையுமே பார்க்க சொல்லியிருப்பார். இந்த ஒரு பிராமணரையும் பார்க்க சொல்லியிருப்பார். அதேபோல ஒரு காப்லர்னா ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு நபர். இந்த 2 பேரையுமே போய் பார்க்க சொல்லியிருப்பார். இந்த 2 பேரையும் நீ போய் சோதிச்சுட்டு வான்னு சொல்லி சொல்லியிருப்பார். என்ன சோதிக்கணும் அப்டின்னா, அவங்க நான் என்ன பண்றேன்னு கேட்டாங்க அப்டின்னா, ஒரு குண்டூசிக்குள்ள அந்த சின்ன ஓட்டைக்குள்ள ஒரு யானைய தொலைச்சிட்டு இருக்கேன்னு நீ சொல்லு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு குண்டூசி இருக்கு. அந்த குண்டூசியே ரொம்ப சிறுசு. அதுல ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கும். அதுல தான் நம்ம வந்து நூல வந்து நம்ம வந்து தொலைப்போம் நம்ம. ஆனா அந்த சின்ன குண்டூசிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன ஓட்டையில
யானைய தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2 பேருக்கும் எப்படி நம்பிக்கை இருக்குன்னு நீயே பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாரு. அப்ப இந்த பிராமணர் வந்து பார்க்க வந்த நாரத முனி சரியா அவர்ட்ட இந்த மாரி சொல்றாரு. பகவான் வந்து ஒரு சின்ன குண்டூசிக்குள்ள உள்ள அந்த ஓட்டையில யானைய வந்து தொலைச்சிட்டு இருக்கார். அது மூலமா அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, இந்த பிராமணருக்கு நம்பிக்கை இல்ல. என்ன பேசுறீங்க நாரதர்? நீங்க ரொம்ப ஒரு பெரிய ஒரு நபர்ன்னு நெனச்சேன். இந்த ஒரு மாரியான விஷயங்கள்லாம் எப்படி நம்ம வந்து ஏத்துக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்றது போல இல்லையே! அப்படின்னு சொல்லி நம்பிக்கையற்று அவர் சொல்றார். அப்ப நாரத முனி ஓகே இவருக்கு பிராமணர்ங்கிற பேர் தான் இருக்கே தவிர, வேதத்துடைய கோட்பாடுகள் மேல நம்பிக்கை இல்லையே! பகவானால என்னவும் பண்ண முடியுங்கிறது தெரியலையேன்னு சொல்லி இவரு அத விட்டுட்டு அப்புறம் அடுத்து அந்த அ செருப்பு தைக்கக்கூடிய ஒரு நபர பார்க்க போறார். அவர் வந்து பகவானுடைய ஒரு தூய பக்தர். அதனால அவருக்கு வந்து பகவான் மேல நம்பிக்கை இருக்கு. இப்ப அவர்ட்டயும் போய் ஆனா, என்னதான் நமக்கு நம்பிக்கை இருந்தா கூட, சம்டைம்ஸ் நமக்கு சில விஷயங்கள கேட்கும்போது, அப்ப இது உண்மையாங்கிறது தோண ஆரம்பிச்சுரும். இப்போ இந்த ஒரு செருப்பு தைக்கக்கூடிய இந்த பகவானுடைய பக்தர்ட்ட வந்து நாரத முனி வந்து முன்னாடி வந்து நிக்கிறார். அதே போல அவர் கேட்கிறார். நாரதர் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அவர் நல்லா வரவேற்று உட்கார வைத்து எல்லா விதமான உபசாரங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம், "நாரதரே நீங்க கண்டிப்பா நீங்க வைகுண்டத்துல தான் வந்திருப்பீங்க. பகவான் நாராயணர் பார்த்திருப்பீங்க. இந்த மாரி அ பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்க என்கிட்ட சொல்லணுமே!" அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றார், இந்த மாரி பகவான் நாராயணர் ஒரு குண்டூசிக்குள்ள உள்ள ஓட்டையில அவரு யானைய வந்து தொலைச்சிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனேயுமே இவருக்கு வந்து, ஓ! அற்புதம், அற்புதம். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம். பகவானால தான் இதெல்லாம் செய்ய முடியும். என்னோட பகவான் ரொம்ப அற்புதமானவர். கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நாரதர் "இது எப்படி நீ பாட்டுல சொல்ற? இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்?" அப்படின்னு சொல்லி இவரு கேட்க, ஐயோ! பகவான் உடனே அவர் சொல்றார், "ஒரு சின்ன ஒரு விதை தான் இவ்ளோ பெரிய ஒரு ஆலமரத்துக்கும், ஆனா அந்த சின்ன ஒரு விதைக்குள்ள இவ்ளோ பெரிய ஆலமரத்த உருவாக்கக்கூடிய தன்மைய பகவான் உள்ள வைத்திருக்கிறப்போ, அந்த ஒரு சின்ன குண்டூசி உள்ள இருக்க ஓட்டையில ஏன் நம்ம ஒரு யானைய தொலைக்க முடியாது? பகவானால அத செய்ய முடியும். எதுனாலும் அவர் செய்ய முடியும்னு சொல்லி அவர் சொல்றாரு. போய் இந்த 2 விஷயத்தையும் போயி நாரதர் இருந்து பகவான் ஆள்ட்ட சொன்னதுக்கப்புறம், எஸ் அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் மட்டும் தான் என்ன வந்து அடைய முடியும். இந்த பிராமணர் எத்தன பிறவிகள் எடுத்தாலுமே சரி, இங்கேயே இருக்க வேண்டியதுதாங்கிறத அவர் தெரிவிக்கிறார். அப்போ அ நமக்கு அந்த மாரி நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை ஒண்ணும் ஒரு பொய்யான நம்பிக்கையா, இல்ல ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படிங்கிறது கிடையாது. சாஸ்திர ரீதியா சாத்தியமானது பகவானுக்கு எதுவுமே இல்லங்கிறது புரிந்து கொண்டு தான் அ அந்த நம்பிக்கை இருக்கணும். அப்போ பகவானுக்கு எல்லா சக்தி இருக்கு. அவரால என்னனாலும் செய்ய முடியுங்கிற பட்சத்துல, நமக்கு வேணா எட்டாத இதா இருக்கலாம். எப்படி இந்த பகவான் வந்து அப்படிலாம் இருக்க முடியுது? அப்படிங்கிறது நமக்கு சாத்தியம் இல்ல. அதனால தான் சத் சந்தர்பால ஜீவ கோஸ்வாமி பகவானுடைய விஷயத்த தத்துவ ரீதியா விளக்கம் குடுக்கும்போது, இப்ப நான் நம்ம ஸ்ரீமத் பாகவதம் பார்க்கிறோம். பாகவதத்துல நெறைய கதைகள் இருக்கு. ஆனாலும் இது பகவத் தத்துவ விஞ்ஞானம். இது வந்து தி சயன்ஸ் ஆஃப் காட் ரியலைசேஷன். பகவானை புரிந்து கொள்றதுக்கான விஞ்ஞானம் இது. இந்த பாகவதம்ங்கிறது விஞ்ஞான புத்தகம். விஞ்ஞான புத்தகம்னா, இது வந்து நீங்க ஒரு காரியத்த செய்றீங்க அப்டின்னா, அத பிராக்டிகலா நீங்க செய்யும்போது உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். அதான் விஞ்ஞானம். நம்ம விஞ்ஞானம்னா என்ன? நம்ம வந்து ஒரு ஹைப்போதீசிஸ் ஒரு விஷயத்த சொல்லணும். அதுக்கப்புறம் அத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் ரிசல்ட்டும் அதே போல நம்ம சொன்னது போலயே நடக்கணும். இப்போ அ என்ன ஒரு 1+1 2 அப்டின்னா, நம்ம சும்மா சொல்லலாம். ஆனா அதே போல ஒரு 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 மாம்பழம், இன்னொரு மாம்பழத்த எடுத்து 2 மாம்பழங்கிறதையும் நம்ம பார்க்குறோமே! இப்போ ஒரு விஷயத்த நம்ம வந்து வெறுமனே சொல்றது வந்து ஒரு ஹைப்போதீசிஸ். அத எக்ஸ்பிரிமென்ட் பண்ணி அதுபடி நடக்குது அப்டின்னா, அப்பதான் அது விஞ்ஞானம்னு அர்த்தம். 1+1 2 வரல அப்டின்னா, நம்ம அது வந்து விஞ்ஞானம்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப ஹைட்ரஜன் இருக்கு. அப்புறம் ஆக்ஸிஜன் இருக்கு. ஹைட்ரஜனையும், ஆக்ஸிஜனையும் சேர்த்தா தண்ணி வந்துருச்சு அப்டின்னா, அப்ப நம்ம வந்து அ இத விஞ்ஞானம்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன சேர்க்கிறோம், ஆக்ஸிஜன சேர்க்கிறோம். தண்ணி வரல அப்டின்னா, அது விஞ்ஞானம் ஆகாது. H2+O2 வந்து 2 H2O அப்டின்னு சொல்லி நம்ம வந்து சயன்ஸ்ல நம்ம படிக்கிறோம். அதே போல தான். அ இது பகவத் தத்துவ விஞ்ஞானம். பகவானுக்கு பக்தி பண்ணா என்ன நடக்கும்? அப்டி அதே போல அத நம்ம கடைபிடிக்கிறனால அது நடந்துருச்சு அப்டின்னா, அப்ப அது விஞ்ஞானம். அதனால இந்த பக்தி யோகம் அப்டிங்கிறது விஞ்ஞான ரீதியானதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ ஜீவ கோஸ்வாமி அவருடைய சத் சந்தர்ப்பத்துல பகவானை பத்தியான விஷயங்கள் தத்துவ ரீதியா கொடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானுக்கு அச்சிந்தியா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்போ பகவானை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அவருக்கு ஒரு அச்சிந்திய சக்தி இருக்குங்கிறத ஏத்துக்கணுமா. பகவானுக்கு அச்சிந்திய சக்தி இருக்குங்கிறத ஏத்துக்கொள்ள அப்படின்னா, அப்போ நம்மளால அ தத்துவ ரீதியா பகவான புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடையாதுங்கிறார். பகவானுக்கு எல்லா சக்தியும் இருக்கு. அதுல ஒரு சக்தி அச்சிந்தைய சக்தி அப்படின்னு. அச்சிந்தைய சக்தியை ஏற்றுக்கொண்டா மட்டும் தான் பகவான் சரியா புரிந்து கொள்ள முடியும்னு ஜீவ கோஸ்வாமி சத்சந்தர்ப்பத்துல சொல்றார். அது என்ன அச்சிந்தைய சக்தி அப்படின்னா, அச்சிந்தைய. சிந்தைய அப்படின்னா சிந்தனைன்னு அர்த்தம். அச்சிந்தைய அப்படின்னா சிந்தனைக்கு அப்பாற்பட்ட. இப்போ பகவானுக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்காம். பொதுவா நமக்கு எல்லாமே சிந்தனைக்கு உட்பட்ட சக்தி தானே நம்ம பார்க்கிறோம். இப்ப நமக்கு எதுனாலும் சரி சிந்தனைக்கு உட்பட்ட சக்தியா இருக்கணும். இப்ப நான் இங்க இருக்கேன். நான் பெங்களூர்ல இருந்து ஒரு உபன்யாசம் குடுத்துட்டு இருக்கேன். இப்போ என்னால ஒரே நேரத்துல சென்னையில இருந்து அ ஒரு இங்கிலீஷ்ல உபன்யாசம் குடுக்குறேன் அப்படின்னா, அது ஒரு சிந்தனைக்கு நம்மளால எட்டுமா என்ன? நான் தான் ஏற்கனவே இந்த ஒரு இடத்துல உபன்யாசம் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன். என்னால எப்படி ஆங்கிலத்துல ஒரு உபன்யாசம் வேற ஒரு இடத்துல இருந்து குடுக்க முடியும்? இது நமக்கு சிந்தனைக்கு எட்டதா இல்லையே! அப்போ எனக்கு அச்சிந்திய சக்தி கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்குன்னா கூட, நமக்கு எதுனாலும் சரி சிந்தனைக்கு உட்பட்ட சக்தியாவே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அ இங்கேருந்து நம்ம அமெரிக்கா போனோம் அப்டின்னா, ஒரு நாள்ல போனா நமக்கு அது சிந்தனைக்கு உட்பட்ட சக்தியா இருக்கு. ஆனா ஒரு செகண்ட்ல அமெரிக்கா போயிரலாம் அப்டின்னா, நமக்கு சிந்தனைக்கு உட்பட்ட சக்தியா நமக்கு தெரியலையே! இப்ப நம்ம அ 1947ல சுதந்திரம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ 2024 ஆயிடுச்சு இந்தியால. உலகம் முழுக்க 2024 வருடம் கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ இது 2024 வருடம். என்னால 2024ல ஆகஸ்ட் 15 என்ன அப்படிங்கிறத வேணா பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஃபியூச்சர்ல அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா 1947ல உள்ள ஆகஸ்ட் 15வது நாளுக்கு நான் இப்போ போப்போறேன்னு சொன்னா, அது உங்களால நம்ப முடியுமா? இல்ல ஏற்றுக்கொள்ள முடியுதா இருக்கா? நமக்கெல்லாம் இது சிந்தனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அப்போ நம்ம எல்லாம் சிந்தனைக்கு உள்ள ஒரு சக்திய தான் நம்ம எப்பவுமே ஏத்துக்கிறோம். அது மட்டும் தான் நமக்கு சாத்தியம். ஆனா நம்மள போலயே தான் பகவான் இருப்பாரு அப்படின்னு சொன்னா, அப்போ அது சரி கிடையாது. அப்ப நமக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லையே. நமக்கு எல்லாம் சிந்தனைக்கு உட்பட்ட சக்தி. நம்ம நம்மள போலயே தான் அவரும் இருப்பாரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அப்ப நமக்கும் பகவானுக்கும் வேறுபாடு இல்லையே. இப்போ நமக்கு சிந்தனைக்கு உட்பட்ட சக்தி வேணா ஏற்றுக்கொள்ற மாரி இருக்கலாம். ஆனா பகவான் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்திய கொண்டவர் அப்படிங்கிறத புரிந்துக்கணும். அத ஏத்துக்கிட்டோம்னா மட்டும் தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். சரியா புரிந்து கொள்ள முடியும். இல்லன்னா நெறைய விஷயங்கள புரிந்து கொள்ள முடியாது. எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இன்ஃபாக்ட் நமக்கு சிந்தனைக்கு உட்பட்ட விஷயங்களே நெறைய புரிய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபேன் சுத்திட்டு இருக்குன்னு பார்ப்போம். நமக்கெல்லாம் ஃபேன் இல்லாம இப்போ தூங்குறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த வெயில் காலத்துல இப்பதான் வெயில் காலம் முடிஞ்சு இப்பதான் மழை பெஞ்சுட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஃபேன், ஏசி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. டிவி ஓடிட்டு இருக்கு. நம்ம ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதெல்லாம் பார்க்குறோம். இப்போ ஃபேன் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். நல்லா சுத்திட்டே இருக்கு. நமக்கு ஃபேன் எப்படி ஓடுதுன்னு வேணா புரிந்து கொள்றதுக்கான ஒரு சிந்தனை இருக்கு. ஆனா ஒரு குழந்தைக்கு ஃபேன் எப்படி ஓடுதுன்னு சொல்லிக் குடுத்தா அதுக்கு புரியுமா? இன்ஃபாக்ட் நமக்கே ஃபேன் எப்படி ஓடுதுன்னு சொன்னா நமக்கு தெரியாது. நமக்கு தெரியுது ஃபேன் சுவிட்ச போட்டா ஃபேன் ஓடும்னு தான் நமக்கு தெரியும். அதுக்கு அதுக்கு மேல கூட நமக்கு தெரியாது. பட் நமக்கு கூட ஒரு அறிவு இருக்கு. நம்ம கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு இருந்தா கூட, ஒரு குழந்தைக்கு அந்த அறிவ பயன்படுத்துறதுக்கான ஒரு நேரம் இப்ப கிடையாதே. ஒரு குழந்தையோடைய இப்ப உள்ள அறிவுக்கு, ஒரு குழந்தைகிட்ட இப்ப உள்ள ஒரு சிந்தனைய வைத்துக்கொண்டு, ஒரு டிவி எப்படி இயங்குது? ஒரு ஃபேன் எப்படி இயங்குது? ஒரு ஃபோன் எப்படி இயங்குது? அந்த குழந்தை அப்பா அமெரிக்கால இருக்காங்க. மனைவி அம்மா இங்க சென்னையில இருப்பாங்க. இல்ல எங்கேயாவது மதுரை, கோயம்புத்தூர்ல இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி வீடியோல அந்த குழந்தை அப்பாவ காமிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா எங்கேயோ இருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமாகுதுன்னு புரிந்து கொள்ள முடியுமா? அப்படின்னா அந்த குழந்தைக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது அப்பா அவங்க எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு. மேபி அதனால தான் ரொம்ப ஈஸி. அதனால தான் ஒரு குழந்தைய ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. இந்த மாரி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா, ஆ நீங்க
இந்த நீங்க ஒரு குழந்தைய வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டிட்டு போயி, இப்ப நீங்க மதுரையில இருக்கீங்க. அப்பா வந்து இந்த மாரி அ அமெரிக்கால இருக்காரு. ஆனா நீங்க சும்மா ஒரு ரொம்ப இல்ல. ஒரு 2 தெரு தாண்டி போய் நீங்க அமெரிக்கா வந்துட்டோம்டா கண்ணான்னு சொன்னா, அந்த குழந்தை நம்பிடும் அது. ஏன்னா அதுக்கு வந்து அமெரிக்கா அமெரிக்கா எவ்வளவு தூரம்னு தெரியாது. அப்படியே அமெரிக்கா வந்து ரொம்ப தூரத்துல இருக்குன்னு சொன்னா கூட, நீங்க ஒரு 2 தெரு தாண்டி வந்துட்டு, நம்ம அமெரிக்கா வந்துட்டோம்ன்னு சொன்னா, அந்த குழந்தை நம்பிடும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு தான் சிந்தனை உண்டு. அப்போ நமக்கு சிந்தனையே நமக்கு இருந்தா கூட, பட் இருந்தாலும் நெறைய விஷயங்கள் வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்கள் தான். ஒரு குழந்தைக்கு எப்படி இந்த நம்ம பார்க்கக்கூடிய விஞ்ஞானம், நவீன விஞ்ஞானத்துல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வேலை பாக்குது அப்படிங்கிற அதுக்கு சிந்தனைக்கு அது வரவே வராது. ஆனா, அதற்கு மேல புத்தி உள்ளவங்க அத புரிந்து கொள்கிறார்கள். இப்போ அதே போல தான். நம்மளுடைய சிந்தனைக்கு உட்பட்ட நம்ம எல்லாமே இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. பகவானும் நம்மளுடைய சிந்தனைக்கு உட்பட்டவர்கள்னு எதிர்பார்க்க கூடாது. இப்ப விஞ்ஞானிகளோட பிரச்சனை அதுதான். நம்மளோட சிந்தனைக்குள்ள பகவான வச்சுக்கணும். நமக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்டு பகவான் இருக்காரு அப்படின்னா, அதெல்லாம் அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க. சிந்தனைக்கு உட்பட்டு தான் எப்பவுமே கடவுளையும் வைத்துக் கொள்ளணும். அப்படி அந்த சிந்தனைக்கு உட்பட்டு அவர் இல்ல அப்படின்னா, அவர் கிடையாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் நவீன விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க. இது சரி கிடையாது. பகவான் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர். அச்சிந்திய சக்தி கொண்டவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஸ்லோகத்துல அதோவை கவயோ நித்யம் பக்தி பரமயா முதா முதா முதாங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. முதா அப்படின்னா பரம ஆனந்தம்னு அர்த்தம். நான் மொழிபெயர்ப்பு பார்த்தேன். தமிழ் மொழிபெயர்ப்புல ஒரு தவறு இருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்புல ஸ்ரீல பிரபுபாதர் வந்து மிகப்பெரிய ஆனந்தத்துடன் பக்தி தொண்டில் ஈடுபடுபவர்கள்னு ஆங்கிலத்துல போட்டிருக்கார். ஆனா இங்க தமிழ்ல இருந்து பக்தி தொண்டுல இந்த மாரி ஆன்மீகவாதிகள்லாம் ஈடுபடுகிறார்கள்னு போட்டிருக்கே தவிர, மிகப்பெரிய ஆனந்தம்னு போடல. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்த நீங்க பார்க்கலாம். பக்திம் பரமயா முதா. முதாங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. முதா அப்படின்னா பரம ஆனந்தமா இருக்கிறது. ரொம்பயும் சந்தோஷமா, ஜாலியா இருக்கிறது. பக்திம் பரமயா முதா அதோபை கவயோ நித்யம். கவயோ அப்படின்னா, அ ரொம்ப புத்திசாலிகள், திவ்யமானவர்கள், சாதுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கவின்னு சொல்லுவாங்கல்ல. கவி அப்படின்னா ஒரு கவிஞர் நம்ம பொதுவா தமிழ்ல எடுத்துக்கிறோம். பட் ஆக்சுவலி கவின்னா ஒரு நல்ல ஒரு சிந்தனை உள்ளவர்ன்னு அர்த்தம். பொதுவா நற்சிந்தனை அப்படின்னாலே அது வந்து கடவுள் பகவத் சிந்தனை தான். அந்த பகவத் சிந்தனைனாலே அப்ப வந்து அவர் வந்து ஒரு திவ்யமான நபரா இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் அதோவை அப்படின்னா ஆகவே, ஆகவே அப்படின்னா முன்னையே நெறைய பேசியாச்சு. நம்ம ஏற்கனவே பல வாரங்கள்ல நம்ம ஒவ்வொரு ஸ்லோகமா பார்த்துட்டே வந்தோம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணொண்ணா பார்த்துட்டு என்ன பக்தி முக்கியம். பக்தி தான் சிறந்தது. பகவான் எதுனாலும் சரி, அது வந்து ஆ சரியா புரிந்து கொள்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே பகவத் தத்துவ விஞ்ஞானமா பாகவதம் குடுத்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகமா லிஸ்ட் பண்ணி வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாக. நம்மட்ட இருக்கக்கூடிய ஆ இந்த ஹிருதயத்துல உள்ள முடிச்சுகள் எல்லாம் அவுத்து விடுறதுக்கும், வெட்டுறதுக்கும் பகவத் பத்தியான விஷயங்கள் கேட்டாதான் அது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லி அதோவை கவயோ நித்யம். ஆகவே தான் சொல்றோம். உண்மையான கவிஞர்கள், சிறந்த புத்தி உள்ளவர்கள், திவ்யமானவர்கள், பாகவதர்கள் நித்தியம் எப்பொழுதுமே பக்திம் பரமயாமுதா பகவானுக்கு பக்தி பண்ணி பேரானந்தத்துல இருக்காங்களாம். அப்போ புத்திசாலி அவர்கள் காலங்காலமாகவே பக்தி பண்ணி பெரும் ஆனந்தத்துல இருந்தார்கள். வாசுதேவே பகவதி கூர்வந்த்யாத்ம பிரசாதனின். ஏன்னா இதுதான் ஆத்ம பிரசாதம் கிடைக்குது. ஒரு ஒரு ஆத்மாக்கான திருப்தி அப்படின்னா, கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதுல தான் கிடைக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இந்த ஸ்லோகத்துடைய அ ஆரம்பத்துல இருந்து பகவான் வந்து எப்படி பல அவதாரங்கள்லாம் எடுக்கிறார். பகவானுக்கு பல அம்சங்கள்லாம் இருக்கிறது. பகவான் கிட்ட இருந்து பல அம்சங்கள் இருக்கு. அது எல்லாரையுமே நம்ம எல்லாருமே அவர்கிட்ட இருக்கக்கூடியதா இருக்கு. குறிப்பா அவருடைய விருந்தாவன லீலைகள் ரொம்ப அற்புதமான ஒரு லீலைகளா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வரும்போது, பிரம்மாவுடைய ஒரு நாள்ல ஒரு
ஒரே ஒருக்க வருகிறார். ஒரே ஒருக்க வரும்போது ஒரு 120 வருடங்கள் வந்து விரஜபூமியில லீலைகள்லாம் செய்கிறார். விரஜபூமியிலயும் 16 வருடங்கள் அவ்வளவுதான் இருக்கார். 12 வருடங்கள், 16 வருடங்கள் தான் இருப்பார். அதற்கப்புறம் அவர் வந்து மதுரா வர்றார். மதுராக்கு அப்புறம் துவாரகை வர்றார். துவாரகையில இருக்கிறப்போ ஹஸ்தினாபூர் அங்க இங்கன்னு பயணம் பண்றாருங்கிறத பார்க்கிறோம். அப்போ கிருஷ்ண லீலைகள்லாம் இப்படி நடக்குது அப்படிங்கிறது பிரபுபாதர் பொருளுரையில சொல்லியிருக்கார். விஷயம் என்ன அப்படின்னா, சிறந்த புத்திசாலிகள் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டுல ஈடுபடுறது மூலமா மிகப்பெரிய பேரானந்தத்தை அடைகிறார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய முடிவு. ஹரே கிருஷ்ணா. சோ நான் இதோட நான் இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்கு, ஏதாவது கருத்துக்கள் இருக்குன்னா நம்ம வந்து மீண்டும் பேசலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்த்ராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஹரே கிருஷ்ணா. சோ ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் நீங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சோ ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு, நமஸ்காரம். பிரபு, இப்போ வந்து இந்த காலக்கணக்குலாம் சொல்றீங்க இல்லையா, அது வந்து ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா பேசிக்கா என்ன நம்ம எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து கிருஷ்ணருக்கு வந்து சேவை செய்யணும், எப்பவுமே வந்து கிருஷ்ணருடைய அந்த நினைப்பிலேயே இருக்கணும், இந்த பௌதீக லைஃப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிட்டாச் ஆகி வரணும், அவருக்கு வந்து சர்வீஸ் பண்றதுதான் நம்மளுடைய மெயின் என்ன சொல்றது மெயின் வேலையா இருக்கணும். நம்மளுடைய கோல் வந்து நம்மளுடைய அவருடைய லோகத்துக்கு போய் நம்ம அடையணும். அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போகலாம். இந்த காலக்கணக்கெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா எப்படி, அதெல்லாம் அதை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வெறுமனே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த திருநாமத்தை சொன்னா கூட போதும். ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலௌ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. பகவானுடைய திருநாமத்தை சொன்னாலே போதும் போதும் போதும், வேற எதுவும் வேண்டியதில்லை 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 அப்படின்னு சொல்லி உபநிஷதங்கள்லாம் சொல்லுது. இதுவே போதும் தான். பட் அது போதும் அப்படின்னு நமக்கு அதுல முழு நிஷ்டா, உறுதி, திடமான நம்பிக்கை கிடைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. இப்ப நான் வந்து ஹரே கிருஷ்ணா சொன்னா போதும் அப்படின்னு சொன்னா உடனே எல்லாரும் கேட்டுருவாங்களா? என்ன நீங்க வாட்டில சொல்லிவிடுங்க, நான் வாட்டில கேட்டுருணுமா? அது என்ன ஹரே? அவர் யாரு? கிருஷ்ணா யாரு? அவர் என்ன பண்றாரு? நான் ஏன் அவரோட இது சொல்லணும்? அவர் ஏன் பெரியவர் நீங்க சொல்றீங்க? நீங்க சொன்னா நான் ஏன் கேட்கணும்? வேதம் சொன்னா நான் ஏன் கேட்கணும்? வேதத்தை இது சொல்லியிருக்கே, அது உண்மையா? அது எப்படி நான் நம்புறது? இல்ல அதுதான் வேதத்துடைய முடிவுன்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப எல்லா வேதத்தையும் வந்து படிச்சுட்டு தானே அதுக்கு வர முடியும். இப்படின்னு ஒரு கேள்விக்கு 1000 கேள்வி கேட்டே இருப்பாங்களே. அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்து முடிவு கிருஷ்ணர்னு தெரிஞ்சா நீங்க ஹரே கிருஷ்ணா சொன்னாலே போதும். ஹரே கிருஷ்ணா சொல்லி எந்த ஒரு விதமான ஒரு அபராதங்களும் செய்யாம பகவானுடைய நாமத்தை தூய முறையில சொல்லணும். ஆக்சுவலி ஹரே கிருஷ்ணா சொன்னா போதும்னு சொல்றோம். பிரபுபாத் வந்து சான் ஹரே கிருஷ்ணா அண்ட் பி ஹாப்பின்னு சொல்லியிருக்காரு. ஹரே கிருஷ்ணா சொன்னா போதும், சந்தோஷமா முதா பரமயா முதா ஜப்பா ஹரே கிருஷ்ணா பரமயா முதா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா சொன்னா பரம ஆனந்தத்துல இருக்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை தூய்மையா சொல்லணுமே. அந்த தூய்மையா சொல்றதுக்கான வழி என்ன அப்படின்னா, அப்போ சரியான புரிதல் இருந்தா தானே தூய்மையா சொல்ல முடியும். அந்த உங்களுக்கு தூய்மையா சொல்லக்கூடியது வந்துருச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல வெறுமனே நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு டேப் ரெக்கார்டர் கூட தான் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனா டேப் ரெக்கார்டர் சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கே. இப்ப நம்ம சொல்லும் போது அந்த ஃபீலிங்ஸோட நம்ம சொல்லுவோம். இன்ஃபேக்ட் ஃபீலிங்ஸோட ஹரே கிருஷ்ணா சொல்லணும். இப்போ ஒரு குழந்தை வந்து அம்மான்னு கூப்பிடும்போது அது ஃபீலிங்ஸோட கூப்பிட்டா தானே நம்ம வந்து அம்மா போவாங்க. அந்த குழந்தை வந்து அஃப்கோர்ஸ் அம்மா சும்மா கூப்பிட்டா கூட போயிடுவாங்க. பட் இருந்தாலும் அதுல ஃபீலிங்ஸ் இல்ல அப்படின்னா நமக்கு வந்து அதுல எந்த அளவு நம்ம ரெசிப்ரோக் இன்ஃபேக்ட் சம்டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அம்மாவுக்கு நெறைய குழந்தைங்க இருக்கும். எந்த குழந்தை வந்து எப்பவுமே இந்த மாரி அதிகமா அழுது அம்மாவோட அட்டென்ஷன சீக்குதோ அந்த குழந்தைய தான் போய் முதல்ல அம்மா பார்க்க போவாங்க. அப்போ நமக்கு இந்த ஒரு ஃபீலிங்ஸோட பகவான கூப்பிடணும். அப்போ அந்த ஃபீலிங்ஸ்ல நமக்கு எப்படி வரும்? அது தூய்மையானதா இருக்கணும். நம்ம நம்ம வந்து ஒரு அம்மா வந்து குழந்தை கூப்பிடும்போது அது ஒரு சும்மா ஒரு பொய்யில அம்மான்னு கூப்பிடுது அப்படின்னா, அம்மாவுக்கு அது போகணும்னு நமக்கு தோணாது. அந்த குழந்தை சும்மா சொல்லுது. சம்டைம் நம்ம குழந்தை பார்க்கலாம். எப்பவுமே இந்த சுட்டி குழந்தைங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, பொய்யா அழும்.
அது அம்மா அம்மான்னு சும்மா பொய்யிக்கணும். அம்மா வலிக்குதுன்னு தெரியும். நமக்கு தெரியும் அந்த குழந்தை சும்மா பொய்யா அழுதுட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கு ஒண்ணும் உண்மையிலேயே அதுக்கு வந்து வலி இருக்காது. இல்ல உண்மையிலேயே அது எல்லாம் நடிக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து உண்மையிலேயே அழுவுது, உண்மையிலேயே கதறுது, உண்மையிலேயே என்னதான் அ கூப்பிடுது, என்னதான் ஏங்குதுன்னு தெரிஞ்சா அம்மா உடனே போயிடுவாங்க. ஆனா அந்த குழந்தை ஏமாத்தி தான் என்ன கூப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அம்மா போமாட்டாங்க. அதே போல தான் பகவானுக்கும். நம்ம உண்மையிலேயே பகவான நம்ம கூப்பிடுறோமா? இல்ல ஏமாத்துறதுக்கு கூப்பிடுறோமா? இல்ல எனக்கு வேணும், எனக்கு நீ தொண்டு பண்ணவான்னு சொல்லிக்கா நம்ம கூப்பிடுறோமா? இல்ல உண்மையிலேயே பகவானே நான் உங்களுக்கு தொண்டு பண்றதுக்காக தான் உங்கள கூப்பிடுறேன்னு சொல்லி கூப்பிடுறோமாங்கிறது பகவானுக்கு தெரியும். பட் அதெல்லாம் புரிந்து கொள்றதுக்கு நமக்கு சித்தாந்தம் வேண்டியிருக்கு இல்லையா? அப்படியே இருந்தாலுமே பகவானோட திருநாமம் சொல்றோம். அவருடைய லீலைகள கேட்டு அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு ஏதாவது காவியங்கள், புத்தகங்கள்லாம் வேணும்ல. அப்ப இதுக்கான விஷயங்கள்லாம் இந்த பாகவதத்துல இருக்கு. பாகவதத்துல இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. பிரச்சாரம் பண்றவங்க இதெல்லாம் தெரிந்துக்கிட வேண்டியதா இருக்கு. இப்ப என்கிட்ட யாராவது நெறைய கேள்விகள் கேட்பாங்க. நான் பதில் சொல்லணும் அப்டின்னா, அப்ப நெறைய நான் படித்திருந்தா தானே சொல்ல முடியும். பட் சாரம் இதுதான். ஹரே கிருஷ்ணா சொன்னாலே போதும். இல்ல நீங்க உங்களால ஹரே கிருஷ்ணா சொல்ல முடியல, நமக்கு ரொம்ப இதா இருக்குன்னா, பக்கத்துல இருந்து யாராவது ஹரே கிருஷ்ணா சொல்றாங்க, இல்ல பக்கத்துல இருந்து யாராவது பாகவதம் படிக்கிறாங்க, நீங்க காதால கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு போதும். சிரவணம் பண்ணுங்க, இல்ல கீர்த்தனம் பண்ணுங்க, இல்ல ஸ்மரணம் பண்ணுங்க. எதுனாலும் ஓகே. நீங்க காது குடுத்து பாகவதம் கேட்டாலுமே கிருஷ்ணர் அடைஞ்சிரலாம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா மட்டுமே போதும். நீங்க 24 மணி நேரம் ஹரே கிருஷ்ணா சொன்னீங்கன்னா கூட போதும். வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்ல. எதுவுமே தெரிய வேண்டியதில்ல. 24 மணி நேரம் உட்கார்ந்து பாகவதத்த கேட்டாலே கூட போதும் தான். இப்ப பரீட்சித் மகாராஜ் இது 24 மணி நேரமும் பாகவதம் கேட்டு தான் அவர் வந்து பக்குவம் அடைந்தார். சுகதேவ கோஸ்வாமி 24 மணி நேரம் பாகவதம் பேசியே பக்குவம் அடைந்தார். ஹரிதாஸ் தாக்கூர் தினசரி 3,00,000 தடவ ஹரிநாமம் சொல்லியே அவர் பக்குவம் அடைந்தார். பிரகலாத் மகாராஜர் எப்ப பார்த்தாலும் பகவானுடைய ஸ்மரணத்திலே இருந்தார். இந்த மாரி நவவித பக்தி தொண்டுல நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்கன்னா கூட போதும் தான் இது. பட் இந்த விஷயங்கள்லாம் புரிந்து கொள்றதுக்காக நெறைய தகவல்கள் வேதத்துல இருக்கு. அந்த தகவல தெரிந்து கொண்டோம் அப்டின்னா, மத்தவங்கட்ட நம்ம ஏதாவது பேச முடியும். அவங்களையும் பக்திக்கு கொண்டு வரலாம். நீங்க பக்கத்துல இருக்கிறவன்ட்ட போய் ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கன்னு போனா, அவங்க வந்து அவங்க ஏத்துக்கிடுவாங்களா என்ன? நெறைய கேள்விகள்லாம் கேட்பாங்கல்ல. கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொன்னா தானே அவங்க வந்து அ எஸ்பெஷலி பிரச்சாரம் பண்றவங்க அவங்க சில விஷயங்கள தெரிந்து கொண்டு அவங்க வந்து சொல்லும்போது, அது ஒரு ஆடட் பெனிஃபிட்டா இருக்கும். இன்னொருத்தவங்கல இருந்து அவங்களையும் ஒரு வைஷ்ணவர் ஆக்குறதுக்கு. அப்ப நம்ம வந்து நமக்கு மட்டும் போதும்னு நெனச்சோம்னா, நம்ம பாட்டுல ஒரு காட்டுக்கு போயி, இல்ல ஏதாவது குகைக்கு போயி, இல்ல ஒரு ஹிமாலயாக்கு போய் நம்ம பாட்டுல ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம சிட்டியோட சிட்டியா இருக்கும்போது, எஸ்பெஷலி பிரச்சாரம் பண்றப்போ நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இப்ப நீங்க வந்து வீட்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவு தேவையில்லாம இருக்கலாம். பட் நம்ம எல்லார்ட்டயும் போய் பிரச்சாரம் பண்றோம் இல்லையா? அதனால நாங்க சில விஷயங்கள் தெரிந்து வைத்திருப்போம். நீங்களும் படிக்க, படிக்க உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துரும். இது நீங்க உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ கிருஷ்ணர் பிரம்மா நீங்க வந்து கிருஷ்ணருக்கு நல்ல தூய பக்தி பண்ணியிருக்கீங்க. நீங்க வைகுண்டம் போம்போது, அந்த வைகுண்டத்து வாசிகள் அந்த கேட் கீப்பர் உங்கள நிப்பாட்டிட்டு, ஜெய விஜய் நிப்பாட்டிட்டு, பிரம்மாவுடைய வாழ்நாளுடைய அ எண்ணிக்கை எனக்கு சொன்னா தான் உன்ன உள்ள விடுவேன்லாம் அவரு சொல்ல மாட்டாரு அவரு. அதுக்குன்னு அவசியமே இல்ல. உங்களுக்கு வந்து பகவான் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சா? பகவானுடைய தாசன்னு தெரிஞ்சிருச்சா? பக்தி தான் பரம சந்தோஷம் குடுக்கக்கூடிய ஒரு செயல்ன்னு தெரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். வேற எக்ஸாம் எதுவுமே கிடையாது. அந்தே நாராயண ஸ்மிருதி தான் நம்முடைய ஒரே எக்ஸாம். மரணத் தருவாயில நாராயணர நெனைக்கணும். அவ்வளோதான். வேற எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் போறதுக்கு இந்த மாரி உனக்கு 700 ஸ்லோகம் பகவத்கீதை தெரியுமா? 18,000 ஸ்லோகமும் நீ வந்து பாகவத ஸ்லோகம்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அஃப் கோர்ஸ் உண்மையிலே நமக்கு வந்து பகவான் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, பகவத்கீதை, பாகவதம்லாம் படிப்போம். ஏன்னா இது அவர் குடுத்தது தானே! எனக்கு வந்து பக்தி இருந்தா நம்மள உள்ள விட்டுருவாங்க. ஆனா பக்திய நீங்க காமிக்கணுமே! எனக்கு பக்திலாம் இருக்கு. ஆனா பகவத்கீதை, பாகவதம் படிக்கிறதுக்குலாம் எனக்கு வந்து அ என்ன சொல்லலாம், ஆர்வம் கிடையாது அப்படின்னா, அப்ப நம்மள எப்படி உள்ள விடுவாங்க? வைகுண்டம் முழுக்க எல்லாரும் பாகவதம் பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு இங்கேயே பாகவதம் கேட்க விருப்பம் இல்லன்னா, அப்ப வைகுண்டத்துல போய் நம்ம எப்படி நம்ம அங்க இருக்க முடியும்? நம்மளே ஐயோ! அங்க ஏன்டா நம்ம இருக்கோம்ன்னு சொல்லி நெனைப்போம். இன்ஃபாக்ட் நம்ம எப்போ பகவான பத்தியான விஷயங்கள்ல இருந்து மறக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சோ, அப்பதானே அங்கருந்து இங்க வந்தோம். இப்ப பாகவதம் கேட்டு, 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 கேட்டு நமக்கு பாகவதம் மேல பிரியம் வந்துருச்சுன்னா, அப்ப நேரா அங்க போம்போது 24 மணி நேரம் பாகவதம் கேட்கலாம். நமக்கு கொஞ்ச நேரம் பாகவதம் புத்தகத்த தினசரி 1 மணி நேரம், 2 மணி நேரம் படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு அப்டின்னா, 24 மணி நேரமும் சதா பாகவதமே பேசியிருக்கக்கூடிய வைகுண்ட லோகத்துல நமக்கு எப்படி முடியும்? வைகுண்ட லோகம் முழுக்க எப்பவுமே பாகவதம் தான் பேசிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ண விருப்பம் இல்ல, பாகவதம் படிக்க விருப்பம் இல்ல அப்டின்னா, நம்ம எப்படி நம்ம அங்க முடியும்? இன்ஃபாக்ட் வருத்தப்பட வேண்டியதில்ல. நமக்கு பிடிக்கலனா கூட நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லுவோம்.
பாகவதம் படிக்க விருப்பலைனா கூட பாகவதத்தை நம்ம படிப்போம். இதெல்லாம் சாதன பக்தி செய்ய 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 நம்மளுடைய ஹிருதயத்துல உள்ள அழுக்கெல்லாம் போனக்கப்புறம் நமக்கு சுவை வந்துடும். சுவை வந்தக்கப்புறம் நம்ம அங்க போயிடுவோம். எனிவே நோ இல்ல ப்ராப்ளம். பிரபு, அப்ப வரைக்கும் நம்ம பக்தி தான் கேட்பாங்களே தவிர வேற எந்த கேள்வியும் இருக்காது. இல்ல எனக்குமே வந்து இப்ப கேட்கணும் அது மாதிரி கொஞ்சம் ருச்சி வந்திருக்கு பிரபு. எஸ் எஸ் அது எஸ். பட் அது நீங்க நீங்க இந்த இதெல்லாம் லைன் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சீங்கன்னா நீங்க நிறைய பேர்ட்ட பிரச்சாரம் பண்ணலாம்ல. இல்ல பிரபு, நான் இது யார் வீட்டுக்காச்சும் போனா குழந்தைங்க எந்திரிச்சு வெளியில வரும்போதே ஹரே கிருஷ்ணா தான் சொல்லுவேன். நான் குட் மார்னிங் சொன்னாங்க கூட அப்படி சொல்லாதீங்க, ஹரே கிருஷ்ணா. குழந்தைங்கன்னா அந்த ஒரு ரவுண்டு அந்த ஒரு மாலை மட்டும் சொல்லுவேன். அந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ராம் ஹரே. ராம் அந்த ராம் அட்லீஸ்ட் ஹரே அந்த ஹரே. ஒரு நாளைக்கு சொல்லுவேன் குழந்தைங்கள. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் அப்படிதான் பிரபு சொல்லுவேன். அவங்க பேரண்ட் என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு அது கவலை இல்ல. இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு மந்திரத்தை மட்டுமாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லி நான் இது பண்ணுவேன். ஹரே கிருஷ்ணா. எஸ் 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 எஸ். கொஞ்சம் முன்னேறியவங்க அப்படியே புக்கும் கொடுப்பாங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி எல்லாருக்கும் புக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அடுத்து. கண்டிப்பா பிரபு, கண்டிப்பா. அதுவும் கீர்த்தனம் தான். ம், ம். புக்ஸ்ங்கிறது ப்ரோபாத் சொல்லியிருக்காரு. புத்தகங்கள் அப்படிங்கிறது ரெக்கார்டட் கீர்த்தனங்கள். அதாவது நமக்கு வந்து டேப் ரெக்கார்டர்லாம் சொல்லுவாங்க, ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ரெக்கார்டு பண்ணி அதுல இருந்து இருக்கக்கூடிய கீர்த்தனங்கள். இப்ப சம்டைம்ஸ் ஹரே கிருஷ்ணாங்கிறது நம்ம நம்ம அப்படியே கீர்த்தனமா சங்கீர்த்தனம்னு சொல்லி பாடுறோம். பட் புக்குங்கிறது ஆச்சாரியர்கள் பேசினது ரெக்கார்ட் ஆகி இருக்கு. இப்ப சம்டைம்ஸ் இப்போ நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அப்போதைக்கு உள்ளவங்க அந்த நேரத்துல அந்த இடத்துல உள்ளவங்க கேட்பாங்க. இப்ப ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு வந்து எப்படி நம்மள அவங்கள கேட்கிறோம்? அவங்க எழுதின புத்தகங்கள் தான் அவங்க நமக்கு பண்ண கீர்த்தனங்கள். அவங்க புத்தகங்களை படிக்கிறது மூலமா ஆச்சாரியர்கள் கீர்த்தனம் பண்றதை நம்ம காது கொடுத்து கேட்கிறோம்னு அர்த்தம். நான் ஏன் புத்தகங்கள் கொடுக்குறேங்க அப்படின்னு சொன்னேன்னா, நம்மளுடைய கீர்த்தனங்களை விட ஆச்சாரியார்கள் பண்ணக்கூடிய அந்த கீர்த்தனங்கள் வந்து யாரு காதுக்கு போதோ, இல்ல யாரால படிக்கக்கூடிய ஒரு அந்த காதுக்கு போதோ, அவங்க வந்து ஆன்மீக வாழ்க்கையில இன்னும் முன்னேற்றம் அடைவாங்க. அதனாலதான் புத்தகங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நீங்க ஹரே கிருஷ்ணாவும் சொல்லுங்க. அதே போல புத்தகங்களையும் அவங்கள வாங்க வைங்க. அது அவங்களுக்கு பெர்மனன்ட் பெனிஃபிட். இப்ப நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு வெளிய வந்துட்டீங்க. அப்புறம் அந்த வீட்ல ஹரே கிருஷ்ணா சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களே. ஆனா புக்ஸ் குடுத்தோம் அப்படின்னா எப்பயாவது யாராவது எடுத்து படிப்பாங்க. அந்த தலைமுறைகள்ல யாராவது பக்திக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால அது ஒரு பெஸ்ட் பிரீச்சிங். புக்ஸ் குடுக்குறது ஒரு சிறந்த ஒரு பிரீச்சிங். பிரபுபாதர் சொல்லுவார், பிரச்சாரம் என்றால் புத்தக விநியோகம்னு சொல்லுவார். அதனால நம்ம வந்து புத்தக விநியோகத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது வந்து பிரபுபாதர் சொல்றதுன்னு கிடையாது. காலங்காலமா ஆச்சாரியர்கள்லாம் புத்தகம் தானே கொடுத்தாங்க. வேதவியாசர் நமக்கு என்ன கொடுத்தார்? பாகவதம் கொடுத்தார். பகவத்கீதை யார் கொடுத்தார்? கிருஷ்ணர் கொடுத்திருக்கார். அதே போல சுகதேவ கோசாமி பாகவதத்தை நமக்கு மறுபடியும் கொடுத்திருக்கார். அதற்கப்புறம் சூத்த கோசாமி அவங்களும் பாகவதம் பேசியிருக்காங்க. ஆச்சாரியர்கள் ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர் அவங்க எல்லாம் நமக்கு புத்தகங்கள் தானே கொடுத்தாங்க. அதனால புத்தகங்கள் தான். பிரம்மாவுடைய நீங்க படைப்புன்னு பாத்தீங்கன்னா கூட அவருடைய கையில ஒரு இடத்துல புத்தகத்தை வச்சிருப்பாங்க. அவருடைய கை 4 கை நம்ம ஒண்ணு பார்க்கும்போது அதுல இருந்து 4 தலை உண்டு. அவரோட கைகள்ல ஒரு வந்து ஜெபமாலை, புக்ஸ் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ புத்தகங்கள் அப்படிங்கிறது ஆன்மீக வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கெல்லாம் பாகவதங்கிறது சும்மா ஒரு 7,000 8,000 கொடுத்தா கிடைச்சிருச்சு. ஒரு 100 வருடங்கள் முன்னாடி அப்படி கிடைக்குமா என்ன? எல்லாரும் அந்த காலத்துல 500 வருஷம் முன்னாடி 1000 வருஷம் முன்னாடி எல்லாம் ஒருத்தவங்க வீட்டுல பாகவதம் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு சாத்தியமே கிடையாது. 18,000 ஸ்லோகத்தை ஒருத்தர் எழுதி கொடுக்கணும். எவ்வளவு பேர் தான் எழுதி கொடுப்பாங்க. இல்ல எழுதுறதுக்கு தான் எவ்வளவு நாள் ஆகும்? 6 மாசம் 1 வருடம் ஆகும். ஒரு காப்பி எழுதுறதுக்கே அவ்வளோ மாதங்கள் ஆயிடும். பல செலவு பண்ண வேண்டி இருக்கும். ஆனா இப்ப நமக்கு எவ்வளவு கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. எல்லா வீட்லயும் பாகவதம் வைத்துக்கிற அளவுக்கு. அதனால இதெல்லாம் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சு. மத்தவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணணும். ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சந்தோஷம். எஸ், நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். வரக்கூடிய வகுப்புல நம்ம வந்து மீண்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஷீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. हरे कृष्णा प्रभु जी, नमस्कार प्रभु जी. हरे कृष्णा. थैंक यू प्रभु जी. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु जी. थैंक यू प्रभु जी. थैंक यू प्रभु जी. हरे कृष्ण प्रभु जी. माता जी. हरे कृष्णा. थैंक यू हरे कृष्णा. हरे कृष्णा.
Thank you. Krishna, Hari Bol. Hari Bol, Hari Bol. Hare Krishna Mataji, thank you Mataji. Hare Hare Krishna, thank Hare you. Krishna, Hare Krishna. பகவானோட திருப்பாத்த நினைச்சிட்டு 3 times Hare Krishna சொல்லிக்கலாம்.